வணக்கம். ஆங்கிலத்தில் டே என்று கூறுகின்றோம். தமிழை தவிர பிற இந்திய மொழியினர் அனைவரும் அதனை வடமொழி, அதாவது சமஸ்கிருத சொல்லான தின் அல்லது திவஸ், திவசம் போன்ற சொற்களால் அழைக்கின்றனர். ஆனால் நாம் மட்டும் தமிழில் அதற்கென ஒரு தனித்துவமான சொல்லான நாள் என்கின்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். அதே போன்று 7 நாட்கள் கொண்ட கால அளவை ஆங்கிலத்தில் வீக் என்று கூறுகின்றோம். இந்தியாவில் மலையாளத்தை தவிர அனைத்து மொழியினரும் அதனை வார், வாரா, வாரம் போன்ற சொற்களால் அழைக்கின்றோம். ஆனால் இலங்கையில் ஈழத்தமிழர்கள் அதனை வாரம் என்று கூறுவதில்லை. மாறாக கிழமை என்கின்ற சொல்லால் அழைக்கின்றனர். கிழமை அப்படின்னா 7 நாட்கள் கொண்ட ஒரு கால அளவாகும். ஆனால் இதில் ஒரு பெரிய முரண்பாட்டையும் நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. எடுத்துக்காட்டுக்கு ஆங்கிலத்தில் மண்டே என்று ஒரு நாளை குறிப்பிடுகின்றோம். தமிழ், மலையாளத்தை தவிர அனைத்து மொழியினரும் இந்த குறிப்பிட்ட நாளை கூறும் பொழுது வார், அதாவது வாரம் என்கின்ற சொல்லை சேர்த்து தான் கூறுவார்கள். மண்டே அப்படின்னா சோம்வார் என்று கூறுவார்கள். ஃப்ரைடே அப்படின்னா சுக்கிரவார் என்று கூறுவார்கள். வெனஸ்டே அப்படின்னா புத்வார் என்று கூறுவார்கள். இப்போ தமிழ்நாட்டில் நாம் வாரம் என்கின்ற சொல்லாடலை புழக்கத்தில் வைத்திருக்கின்றோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளை குறிப்பிடும் பொழுது நாம் திங்கள் வாரம் என்று கூறுவதில்லை, வெள்ளி வாரம் என்று கூறுவதில்லை. ஆனால் திங்கட்கிழமை என்று நாம் கூறுகின்றோம், செவ்வாய் கிழமை என்று நாம் கூறுகின்றோம், வெள்ளி கிழமை என்று நாம் கூறுகின்றோம். இந்த ஒரு முரண்பாட்டை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது வாரத்தை குறிப்பதற்கு கிழமை என்கின்ற சொல்லாடல் தமிழில் உண்டு. ஆனால் ஈழத்தமிழர்கள் அதை பயன்படுத்துகின்றார்கள். தமிழ்நாட்டு தமிழர்களாகிய நாம் ஒரு குறிப்பிட்ட நாளை குறிக்கும் பொழுது இந்த கிழமை என்கின்ற சொல்லாடலைத்தான் பயன்படுத்துகின்றோம். இது ஒரு முதல் முரண்பாடு. இரண்டாவது, தமிழில் இருக்கக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு. இப்போ இந்த 7 நாட்களினுடைய பெயர்களை பார்க்கலாம். ஆங்கிலத்தில் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே என்று கூறுகின்றோம். தமிழ், மலையாளத்தை தவிர எல்லா இந்திய மொழிகளிலும் சமஸ்கிருத பெயரான ஒரே பெயரைத்தான் அவர்கள் கூறுவார்கள். அவர்களுக்கென்று தனித்துவ பெயர்கள் கிடையாது. இப்போ மண்டே அப்படின்னா சோம்வார், டியூஸ்டே அப்படின்னா மங்கள்வார், வெனஸ்டே புதுவார், தேர்ஸ்டே குருவார், ஃப்ரைடே சுக்கிரவார், சாட்டர்டே சனிவார், சண்டே என்பதை ரவிவார் என்று கூறுவார்கள். ஆனால் அது தெலுங்கு, கன்னடத்தில் ஆதிவார் என்று மற்ற பெயர்களும் இருக்கின்றன. அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தா எல்லா 7 நாட்களினுடைய பெயர்கள் இந்த வடமொழி சமஸ்கிருத பெயரை தான் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இதில் தமிழ் மற்றும் மலையாளம் தனித்துவமாக நிற்கிறது. இப்போ நாம் இவ்வாறு கூறுகின்றோம்: திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்று கூறுகின்றோம். ஆனால் இதில் இடம்பெறக்கூடிய 2 பெயர்கள், புதன் மற்றும் சனி போன்ற பெயர்கள் தமிழ் பெயர்கள் அல்ல என்றும் அது வடமொழி, அதாவது சமஸ்கிருத பெயர்கள் என்றும் கூறுகின்றார்கள். ஒரு அறிஞர் குறிப்பிடும் பொழுது இந்த 7 நாட்களின் பெயர் என்பது வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், அதாவது கிரகங்களின் பெயரைத்தான் நாம் நாட்களுக்கு சூட்டியிருக்கின்றோம். பழங்காலத்தில் தமிழர்களுக்கு 5 கோள்களை பற்றிய அறிவு இருந்திருக்கிறது. அதனால் இந்த நாட்களில் இடம்பெறக்கூடிய 5 பெயர்கள் தூய தமிழ் பெயர்கள் என்றும், புதன் மற்றும் சனி போன்ற கோள்களை பற்றி அவர்களுக்கு பழங்காலத்தில் அறிவு இல்லை என்றும், அதனால் இது வடமொழியிலிருந்து கடன் பெற்ற பெயர்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இப்போ நாம் அதை குறித்து சற்று பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களிடம் வானியலை குறித்த ஒரு நுட்பமான அறிவு உண்டாயிருந்திருக்கிறது. அதற்கு சான்றாக ஏராளமான செய்யுள்களும் நம்முடைய பழந்தமிழ் நூல்களில் காண கிடக்கின்றன. இப்போ அதற்குள்ளே போகணும்னா விரிவாக போனோம். நான் சுருக்கமாக அந்த நாட்களின் பெயர்களுக்கு வருகின்றேன். வானில் கதிரவனினுடைய ஒளியை பெற்று மின்னுவதினால் அதை நாம் மீன் என்று கூறுகின்றோம். மீன் அப்படின்னா நீரில் வாழக்கூடிய உயிரினத்தையும் குறிக்கும்,
விண்ணில் அதாவது வானில் மின்னுகின்ற கோள்களையும் குறிக்கும். அது விண்ணில் இருப்பதனால தான் நாம் அதை விண்மீன் என்று கூறுகின்றோம். பழங்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு வானியல் மரபு உண்டாயிருந்தது. அதாவது இந்த உலகம், இந்த புவி என்று நாம் கூறுகின்றோம் அல்லவா, இந்த பூமி நடுவாக இருக்கிறது, மையமாக. இதைத்தான் கதிரவன் உட்பட அனைத்து கோள்களும் சுற்றி வருகின்றன என்பது. இன்று அதை சிலர் மறுக்கிறார்கள். பிற்காலத்தில் இந்த கோட்பாடானது ஐரோப்பியர்களால் முற்றிலும் மறுக்கப்பட்டது. அதாவது ஐரோப்பியர்களினுடைய அறிவியல் கண்ணோட்டத்தில் சூரியன் அதாவது கதிரவன் தான் நடுவாக மையமாக இருக்கிறது ஒளிர்ந்து கொண்டு. அதைத்தான் இந்த பூமி உட்பட அனைத்து கோள்களும் சுற்றி வருகின்றன என்பது அந்த கோட்பாடு. ஒரு வியப்பான செய்தி, இந்த செய்தியானது நம்முடைய பழந்தமிழ் நூலான சிறுபானாற்றுப்படையில் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது ஞாயிறு, நெருப்பு கோளம் என்று நாம் கூறுகின்ற இந்த சூரியன் நடுவாக இருக்கிறது, அதை சுற்றி மற்ற கோள்கள் எல்லாம் சுற்றி வருகின்றன என்கின்ற ஒரு கருத்து. அந்த தொடரை மட்டும் நான் உங்களுக்கு பயின்று காட்டுறேன் பாருங்கள். வாழ் நிற விசும்பிர் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. விசும்பு அப்படின்னா வானத்தை குறிக்கும். இந்த ஞாயிறு நெருப்பு கோளத்தை சுற்றி கோள் மீன்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்கின்ற ஒரு செய்தி எண்ணி பார்க்கும் பொழுது வியப்பாக இருக்கிறது. இவ்வாறு வானில் இருக்கக்கூடிய கோள்களின் பெயரைத்தான் நாம் நாட்களை குறிப்பதற்கு பயன்படுத்துகின்றோம். இப்போ நெருப்பு கோளம், அதைத்தான் நம்ம கதிரவன், இன்னும் வேறு பெயர்களால் தமிழில் அழைக்கின்றோம். அதில் ஒரு பெயர் தான் ஞாயிறு. நிலவை நாம் திங்கள் என்று கூறுகின்றோம். அந்த பெயரை தான் நம்ம திங்கட்கிழமைக்கு வைத்திருக்கின்றோம். அதே போன்று செவ்வாய் என்று கூறுகின்றோம். அதாவது செம்மை, சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள். பழங்காலத்தில் இதில் செம்மீன் என்ற பெயரால் அழைத்திருக்கிறார்கள். செம்மீன் அப்படின்னா செம்மையான நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மீன், கோள் என்று பெயர். செம்மீன் என்றால் நீரில் வாழக்கூடிய ஒரு மீனினத்தின் பெயரும் கூட. அதே போன்று வியாழன், அதே போன்று வெள்ளியினுடைய கோளை தான் வெள்ளி என்ற நாளை குறிப்பதற்கு நாம் பயன்படுத்துகின்றோம். அந்த வரிசையில் தான் சனி மற்றும் புதன், இதற்கும் வேறு வேறு பெயர்களை தமிழர்கள் வைத்திருக்கின்றார்கள். இப்போ அதை நம்ம பார்க்கலாம். முதலாவது சனி. சனி என்று நாம் கூறுகின்ற இந்த கோளுக்கு பழங்காலத்தில் தமிழர்கள் நிறைய பெயர்களை சூட்டியிருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய 2 பெயர்களை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒன்று மைம் மீன், மற்றொன்று காரி. பழங்காலத்தில் இந்த கோள் கருமை நிறத்தில் இருப்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் தற்கால அறிவியலின்படி கருமை கலந்த பழுப்பு நிறமாக இந்த கோள் அறியப்படுகின்றது. இந்த பெயர் வைப்பு முறையை பாருங்கள். மைம் மீன், அதாவது மை அப்படின்னா கருமை நிறத்தை குறிக்கும். அதே போன்று மை அப்படின்னா எருமை மாட்டையும் குறிக்கும். இந்த மைசூர் இந்த பெயர் எப்படி வந்தது என்கின்ற காணொலியில் இதை குறித்து நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். மையூர் அதுதான் மைசூராக மாறியது என்று நாம் பார்த்திருக்கின்றோம். அதாவது மை அப்படின்னா கருமை நிறத்தை குறிக்கும். மை அப்படின்னா எருமை மாட்டையும் இருக்கும். எருமை கருமை நிறத்தில் இருக்கும், அதனால் அதற்கு மை என்றும் பெயர். நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோள் மீன், அதனால் அதற்கு மை மீன் என்று பெயர். புறநானூற்றிலையும் சிலப்பதிகாரத்திலையும் ஒரு தொடர் வருகிறது, மை மீன் புகையினும் அப்படின்னு வருகிறது. இது ஒரு பெயர். மற்றொரு பெயர் காரி என்ற பெயர். காரி அப்படின்னா இது கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கோள் என்று பெயர். கரி எப்படி இருக்கும்? கருமை நிறத்தில் இருக்கும். அதிலிருந்து தான் இந்த காரி என்ற சொல்லாடல் பிறக்கிறது. கருப்பை குறிக்கின்ற ஒரு சொல்லாடல். கரியவன் புகையினும் தூமம் தோன்றினும் விரிகதிர் வெள்ளி தென்புலம் பாடரினும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தினுடைய வரிகள் இதற்கு சான்றாக இருக்கின்றன. பழங்காலத்தில் தமிழர்கள் வானில் இருக்கக்கூடிய கோள்களை நன்கு அறிந்து அதற்கு தூய தமிழ் பெயர்களை சுட்டியிருக்கிறார்கள் பொருள்படும்படி. அதைத்தான் நாட்களுக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்பதை அறிவன், கணக்கன் என்றும், வியாழன், வெள்ளி, சனி என்பதை காரி என்ற பெயராலும் அழைத்திருக்கின்றார்கள். பிற இந்திய மொழிகளை காட்டிலும் தமிழானது நாட்களை குறிப்பதற்கும் கோள்களை குறிப்பதற்கும் தன்னகத்தை தனித்துவமான ஆழம் பொதிந்த சொற்களை வைத்திருப்பதை எண்ணும் பொழுது வியப்பை தருகிறது. இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு
பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின் கீழ் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். அவற்றை கண்டு பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.